வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மினிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு பயணத்தை தொடங்க போகிறோம். காலத்து கடந்து புராண மண்ணில் ஒரு மர்மமான கதைக்குள். இது ஒரு நதியின் மகளின் கதை. அவளுக்கு பெயர் இல்லை, ஏனெனில் அவள் இயற்கையின் பிள்ளை. ஆனால் அவளை கிராமவாசிகள் நதியின் மகள் என்று அழைத்தனர். பண்டைய தமிழ்நிலத்தில் ஒரு பசுமையான காட்டுக்கு நடுவே ஒரு புனித நதி பாய்ந்து சென்றது. அந்த நதியின் கரையில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த நதி கிராமத்தின் உயிர் நாடி. ஆனால் ஒரு நாள் நதி வறண்டு போனது. மக்கள் பயந்தனர். நதி தேவி கோவித்து விட்டாளோ என்று புலம்பினர். அப்போது ஒரு இளம் பெண், வயது 18, மரமேறி பழம் பறிக்கும் திறமையும் இதயத்தில் தீராத தாகமும் கொண்டவள் ஒரு கனவு கண்டாள். கனவில் நதி ஒரு பெண்ணாக உருவெடுத்து, என்னை காப்பாற்று மகளே, மலை உச்சியில் ஒரு புனித மணி இருக்கிறது, அதை கண்டுபிடித்து என் நீரை மீட்டெடு என்று கூறியது. அந்த பெண் முடிவு செய்தாள், நான் நதியை காப்பாற்றுவேன் என்று. ஒரு கூடையில் கொஞ்சம் உணவு, ஒரு கயிறு, ஒரு சிறு கத்தி மற்றும் அவளது தாயின் பழைய மந்திர மாலையை எடுத்துக்கொண்டு மலை நோக்கி பயணத்தை தொடங்கினாள். மலை ஏறுவது எளிதல்ல. முதல் சோதனை ஒரு பெரிய பாறை. அது மலைப்பாதையை அடைத்திருந்தது. பெண் தன் கயிறை பயன்படுத்தி பாறையில் ஏற முயன்றாள். ஆனால் திடீரென ஒரு புலி தோன்றியது. இந்த மலை உன்னை விடாது பெண்ணே என்று புலி முழங்கியது. ஆனால் அவள் பயப்படவில்லை. தன் தாயின் மந்திர மாலையை உயர்த்தி, நான் நதியின் மகள், என் பயணம் உண்மைக்காக என்று கூறினாள். புலி அவளது தைரியத்தை பார்த்து பின்வாங்கி மறைந்தது. மேலே சென்றவள் ஒரு இருண்ட குகையை அடைந்தாள். குகையில் ஒரு முதிய பெண் ஒரு மந்திரத்தீயின் முன் அமர்ந்திருந்தாள். நதியின் மகளே, 3 சோதனைகளை கடந்தால் மட்டுமே மணியை அடைய முடியும். முதலாவது உன் உடல் வலிமை, 2வது உன் மனதின் அறிவு, 3வது உன் இதயத்தின் தியாகம். குகையை விட்டு வெளியே வந்தவுடன் ஒரு பெரிய பாம்பு அவளை சூழ்ந்தது. அதன் கண்கள் நெருப்பாக ஜொலித்தன. நதியை காப்பாற்ற உனக்கு தகுதி உள்ளதா என்று கேட்டது. பெண் தன் கத்தியை எடுத்து பாம்பின் பார்வையை சந்தித்தாள். நான் என் கிராமத்திற்காக வந்திருக்கிறேன் என்று கூறி பாம்பை தன் தைரியத்தால் விரட்டினாள். அடுத்து ஒரு புதிர். மலை உச்சியில் 3 பாதைகள் இருந்தன. ஒவ்வொரு பாதையிலும் ஒரு கல்வெட்டு. ஒரே ஒரு பாதை மணிக்கு செல்லும், மற்றவை மரணத்திற்கு அழைத்து செல்லும். அவள் தன் தாயின் மந்திர மாலையை பிடித்து இதயத்தில் பிரார்த்தனை செய்தாள். நதி தேவி, என்னை வழிநடத்து என்று. அவளுக்கு ஒரு தரிசனம் தோன்றியது. 3வது பாதையில் ஒரு மெல்லிய ஒளி தெரிந்தது. அவள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து முன்னேறினாள். மலை உச்சியில் புனித மணி ஒரு பாறையில் ஒளிர்ந்தது. ஆனால் அதை எடுக்க முயன்றபோது ஒரு குரல் எழுந்தது. நதியின் மகளே, இந்த மணியை எடுத்தால் உனது உயிரை இழக்க நேரிடலாம். உனக்காகவா, உன் கிராமத்திற்காகவா? பெண் ஒரு கணம் யோசித்தாள். என் கிராமத்திற்காக, நதிக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயார் என்று கூறினாள். அவள் மணியை எடுத்தவுடன் மலை அதிர்ந்தது. ஆனால் அவள் உயிரை இழக்கவில்லை. நதியின் மகள் புனித மணியை கையில் ஏந்தி மலை உச்சியில் நின்றாள். அவளது கண்களில் ஒரு தெய்வீக ஒளி. மணி ஒளிர்ந்தது. மலையை ஒரு பொன் பிரகாசம் நிரப்பியது. திடீரென மலை அதிர்ந்தது. ஆனால் அது கோபத்தின் அதிர்வு அல்ல, அது இயற்கையின் நன்றி. நதிதேவி ஒரு மங்களமான உருவில் அவளுக்கு முன் தோன்றினாள். மகளே என்று நதிதேவி மென்மையாக கூறினாள், நீ என்னை மீட்டது மட்டுமல்ல, இந்த மண்ணின் இதயத்தை மீட்டிருக்கிறாய். உன் தைரியம், உன் அறிவு, உன் தியாகம், இவை இந்த நதியை என்றும் பாயச் செய்யும். ஆனால் உன் பயணம் இங்கு முடிவதில்லை. இந்த மணி உன்னை உயர்ந்தவளாக்கியிருக்கிறது.
நதியின் மகள் கண்ணீருடன் மணியை மார்போடு அணைத்தாள். தேவி, நான் ஒரு சாதாரண பெண். இந்த மணியின் பொறுப்பை எப்படி ஏற்பேன் என்று கேட்டாள். நதிதேவி புன்னகைத்தாள். மகளே, உண்மையான பலம் உன் இதயத்தில் உள்ளது. இந்த மணி உனக்கு சக்தி தரும். ஆனால் உன் இதயத்தின் தூய்மைதான் உன்னை வழிநடத்தும். இந்த நதி உன்னோடு பேசும். இந்த மண் உன்னை வழிநடத்தும். இந்த காற்று உனக்கு பலம் தரும். நதியின் மகள் கிராமத்திற்கு திரும்பினாள். அவள் கையில் மணி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கிராமவாசிகள் அவளை பார்த்து வியந்தனர். நதி மீண்டும் பாய்ந்தது. பயிர்கள் செழித்தன. குழந்தைகளின் சிரிப்பு காற்றில் கலந்தது. ஆனால் அவள் இனி ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் நதியின் காவலாளி, இயற்கையின் பாதுகாவலர். அவள் கிராமத்தின் மையத்தில் ஒரு சிறு கோவில் கட்டினாள். அதில் புனித மணியை வைத்து நதிதேவிக்கு அர்ப்பணித்தாள். இந்த மணி இனி இந்த மண்ணின் இதயமாக இருக்கும் என்று அவள் கூறினாள். ஆனால் இதை காக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை. இயற்கை மதிப்போம், நதியை போற்றுவோம். காலம் கடந்தது. நதியின் மகளின் கதை ஒரு புராணமாக மாறியது. கிராமவாசிகள் ஒவ்வொரு முழு நிலவு இரவிலும் நதிக்கரையில் கூடி அவளது கதையை பாடலாக பாடினர். நதியின் மகள் தைரியத்தின் மகள், தியாகத்தின் மகள் என்று அவர்கள் பாடினர். இந்த பாடல் காற்றில் பரவி மலைகளில் எதிரொலித்தது. நண்பர்களே, நதியின் மகளின் கதை நமக்கு சொல்வது என்ன? உண்மையான பயணம் வெறும் மலைகளை கடப்பது இல்லை, இதயங்களை வெல்வது. உண்மையான சக்தி வெறும் ஆயுதங்களில் இல்லை, நம்பிக்கையில் உள்ளது. உண்மையான வெற்றி வெறும் பொருட்களை பெறுவது இல்லை, இயற்கையை, மனிதர்களை, இந்த பூமியை காப்பது. இந்த கதை நம்மை ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறது. நம்முள் ஒரு நதியின் மகள் இருக்கிறாளா? நம்முடைய நதிகளை, நம்முடைய மலைகளை, நம்முடைய இயற்கையை காக்க நாம் தயாரா? இந்த கதையின் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை அந்த பயணத்திற்கு அழைக்கிறது. நண்பர்களே, இது நதியின் மகளின் புராணம். இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மினிபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புராண கதையோடு, ஒரு பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.